இப்ப ஜோஜு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆனதுனால தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறான். அங்க வர இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தனியா இருக்கிறப்ப இவன் கிட்ட கிஸ் கேக்குறா. ஆனா ஜோஜுவ ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்றான். உனக்கு கிஸ் கூட பண்ண தெரியல, நமக்குள்ள செட் ஆகாதுன்னு அவ சொல்லிட்டு போயிடுறா. இதனால தனக்கு கிஸ் பண்ண வராதோன்னு ஜோஜு மனசு உடைஞ்சு போயிடுறான். இப்ப காலேஜ்ல இருக்கிற இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கிஸ பத்தி கேக்குறப்ப அவ அழகா கண்ணத்துல ஒரு கிஸ கொடுத்துட்டு இவ்வளவுதான் சொல்றா. இதனால ஜோஜு நார்மல் ஆகிடுறான். இப்ப டோர்னமெண்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக கோச் கூப்பிடுறாரு. ஆனா ஜோஜுவோ அதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு சொல்றான். அதுக்கு கோச்சோ தான் கூட சண்டை போட்டு ஜெயிக்க சொல்றாரு. ஆனா இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் கோச் ஜெயிக்க முடியல. அப்பதான் பாக்ஸிங் கஷ்டங்கிறது ஜோஜுக்கு தெரிய வருது. இப்ப கோச்சோ அந்த டீம்ல இருக்க எல்லாரையும் டோர்னமெண்ட்டுக்காக கடுமையா ட்ரெயின் பண்றாரு. இப்ப ஜோஜு டோர்னமெண்ட்டுக்கு போறதா தன்னோட அம்மா கிட்ட சொல்ல, அதுக்கு அவங்க உனக்கு இது சரிப்பட்டு வராது, தேவையில்லாம அடிதான் வாங்குவ அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜோஜு திரும்பி வரப்ப கப்போட தான் வருவேன்னு சொல்லிட்டு போகிறான். டோர்னமெண்ட்டுக்கு போன இடத்துல ஃப்ரீ சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஜோஜு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபுல் கட்டு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி கேட்டகரி பிரிப்பாங்க அப்படின்னு. இப்ப ஜோஜோட வெயிட்ட பார்த்தா 65 கிலோன்னு இருக்கு. ஆனா அவன் ஊர்ல சண்டை போட்டப்ப 60 கிலோ தான் இருந்திருப்பான். அதனால இப்ப இவன் பெரிய ஆள் கூட சண்டை போட வேண்டி வருது. இப்ப இவங்க ஆப்போசிட் டீமை போய் பார்த்தா அங்க இருக்கிற கோச் இவங்களோட கோச்சை அவமானப்படுத்திடுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த டீம்ல இருக்கிற பசங்க இந்த பசங்க கிட்ட வம்புக்கு வராங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் சண்டை வந்துடுது. அதனால ஜோஜோட ஃப்ரெண்ட்ஸோ இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு வெறி ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.